தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம தமிழக அரசு பிடிஓ ஆஃபீஸில் புதிய வேலைவாய்ப்பு இருக்கிறதா அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின முழுமையான தகவலை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் எல்லா விவரங்களும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். ஸ்கிப் பண்ணிவிட்டு போனீங்கன்னா பாதி டீட்டெயில்ஸ் உங்களால் தெரிஞ்சுக்க முடியாது. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் நீங்கள் 10th 12th அல்லது கிராஜுவேட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். ஆட்களை முழுக்க நேர்காணல் மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுக்கிறாங்க. நேர்காணல் முடிஞ்சோன்னே உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். இந்த 2 ப்ராசஸும் முடிஞ்சோன்னே நீங்கள் பிடிஓ ஆஃபீஸில் வேலைக்கு ஜாயின் பண்ணிடலாம். இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் 18,000 உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 20 ஜூலை 2024 நீங்கள் விண்ணப்பிக்கணும். 20ஆம் தேதிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதியும் விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலாம் போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளிலிருந்து வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலை வாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்தீங்கன்னா, இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், ஃப்ரீயாகவே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே டாப்பில் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு அப்ளை பண்ண போகிறீங்க, அந்த போஸ்டிங்கோட நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். இரண்டாவதாக விண்ணப்பதாரரின் பெயர், உங்களுடைய ஃபுல் நேம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். மூணாவது உங்களுடைய தந்தை பெயர் அல்லது கணவர் பெயர். நீங்கள் கல்யாணம் ஆன பெண்கள், மேரீடான பெண்களாக இருந்தால் மட்டும் உங்களுடைய ஹஸ்பண்ட் நேமை மென்ஷன் பண்ணுங்கள். மிச்சம் இருக்க எல்லா ஆண் மற்றும் பெண் இருபாலரும் உங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் உங்களுடைய ஏஜ் லிமிட் என்ன, உங்களுக்கான வயது 18 வயதுக்கு மேலே உங்கள் ஏஜ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா பாலினம், ஆண் பெண் என்னவோ, ட்ரேஜெண்டராக இருந்தால் ட்ரேஜெண்டர் என்னவோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் முகவரி, நீங்கள் இப்போ இருக்க தற்போதைய முகவரி, அதாவது ப்ரெசண்ட் அட்ரஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணணும். டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் திருமண ஆன நிலை, உங்களுக்கு கல்யாணம் ஆனவரா அல்லது ஆகாதவரா என்ன அப்படிங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணணும். அண்ட் தென் தொலைபேசி எண், உங்களுடைய மொபைல் நம்பர் என்னங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கல்வி நிலை, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்டிருக்காங்க, என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முன் அனுபவம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா கீழே அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். என்னென்ன அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரிசை எண் இந்த இடத்துல நம்பர் போட்டுக்கோங்க. பணிபுரிந்த நிறுவனத்தின் பெயர் மற்றும் இடம், நீங்கள் வேலை செஞ்ச ஆர்கனைசேஷன் அல்லது இன்ஸ்டிடியூஷனோட நேம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். தென் அது எந்த ஊரில் லொக்கேட் ஆகிருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வருடம், நீங்கள் அங்கே எத்தனை வருஷம் வேலை செஞ்சீங்க, இல்லை எத்தனை மாதம் வேலை செஞ்சீங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எல்லாத்தையுமே கிளியராக என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்தது கீழே வந்தீங்க அப்படின்னா விண்ணப்பதாரரின் சிக்னேச்சர், கையொப்பம் என்ன அப்படிங்கிறத போட சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல மறக்காமல் சிக்னேச்சர் போட்டுக்கோங்க. இங்கே டேட், நீங்கள் என்றைக்கு இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை சென்ட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களோட ஊர் பேர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்யப்பட்ட விண்ணப்ப படிவத்துடன் சுய சான்றிதழ் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்பட வேண்டும். அதில்
மறக்காமல் உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ்லையும் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்புங்க. என்றைக்குமே சிக்னேச்சரை போடாமல் அனுப்பிச்சிடாதீங்க, சரிங்களா? நீங்கள் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட வச்சு அனுப்புகிற எல்லா ஜெராக்ஸ் காப்பிலையும் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்பணும். எந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸையும் நீங்கள் வச்சு அனுப்பிச்சிடாதீங்க, நாளைக்கு மிஸ் ஆயிரும், அப்புறம் வாங்க முடியாது. ஸோ நீங்கள் அனுப்புறது எல்லாமே ஜெராக்ஸ் காப்பியாக மட்டும்தான் இருக்கணும். அதில் மறக்காமல் உங்களுடைய சிக்னேச்சரை போட்டு அனுப்பணும். அவ்வளோதான் அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் லிங்க் கொடுத்துருக்கோம், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரி வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்னங்கிறத பார்க்கலாம். மகளே பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன பொசிஷனுக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் ஒர்க்கருக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கில் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கவுன்சிலிங் சைக்காலஜியில் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். இல்லைன்னா டெவலப்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். மினிமம் ஒரு வருஷம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்புகளுக்கு பெண்களுக்கு தான் முன்னுரிமை, ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது கேஸ் ஒர்க்கர் வேலைவாய்ப்புக்கு. இந்த வேலைவாய்ப்பில் பெண்கள் அப்ளை பண்ணுறீங்க, நீங்கள் உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கான சம்பளம் 18,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. இரண்டாவது பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி கார்டு 2 அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்திங்கன்னா என்ன வேலைவாய்ப்பு, இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12வது பாஸ் பண்ணியிருக்கணும், சரிங்களா? இந்த வேலைவாய்ப்புகளுக்கு ஆண்களுக்கு தான் முன்னுரிமை, பெண்கள் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி மேல் கேண்டிடேட்ஸ் மே அப்ளை ஃபார் திஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்கள் மட்டும்தான் செக்யூரிட்டி கார்டு 2 வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ண முடியும், பெண்கள் அப்ளை பண்ண முடியாது. முன் அனுபவம் கம்பல்சரி வேணும் செக்யூரிட்டி கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் 12,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. மூணாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஹெல்ப்பருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதும், கூடவே முன் அனுபவம் வேணும். எதில் முன் அனுபவம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமைக்க தெரிஞ்சிருக்கணும். அதில் முன் அனுபவம் இருந்துச்சுன்னா பெண்கள் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. அதாவது செக்யூரிட்டி கார்டுக்கு மட்டும் நீங்கள் பெண்கள் ஆண்கள் அப்ளை பண்ணலாம். மிச்சிருக்க வேலைவாய்ப்புகளுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், ஆண்கள் அப்ளை பண்ண முடியாது. இந்த வேலைவாய்ப்புக்கான மாத சம்பளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாதம் 10,000 ரூபாய் உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம், வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, போனீங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட உங்களுடைய கல்வி தகுதி சான்று, முன்னுரிமை சான்று, அதே மாதிரி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃப், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே வச்சு ஒன்று நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ நீங்கள் விண்ணப்பிக்கலாம். எந்த அட்ரஸுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் அனுப்பணும். மாவட்ட சமூக நல அலுவலகம் 140/5B ஸ்ரீ சக்தி நகர், தென்காசி 627811. இந்த அட்ரஸுக்கு நேரடியாகவோ இல்லை தபால் மூலியமாகவோ நீங்கள் போய் சப்மிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸும் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு ஒரு சூப்பரான வீடியோ மூலிமா சந்திக்கிறேன். மிக்க நன்றி.